ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். பிரைம் மினிஸ்டர்ஸ் பிஎம் கேர் ஃபண்ட் அப்படின்னு கோவிடும்போது இந்த அரசாங்கம் ஒன்று பண்ணிட்டு, இது பிஎம் கேர்ஸ் ஃபண்டுங்கிறது பிரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன்ஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபண்டை மே 2020 கோவிட் மாதிரி பேண்டமிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணாங்க. ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு ஒன்று, ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது பிரதான மந்திரி ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று தனியாக இருக்குது. அது கவர்மெண்ட்டோட ஓவர் சைட்டில் வருது. இதை ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக பண்ணாங்க. பேண்டமிக்கில் இதை வச்சு நாங்கள் ரிலீஃப் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதில் அதர் நேச்சுரல் கெலமிட்டிஸில் ஃப்யூச்சரில் கொடுப்போங்கிறாங்க. இதில் பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இருக்காங்க. இதில் அட்வைசரி போர்டில் சுதாமூர்த்தி, முகேஷ் அம்பானியோட மாப்பிள்ளை, மற்றவங்கள்லாம் இருக்காங்க. இதுக்கு சரியாக ஆடிட் ரிப்போர்ட்டே கொடுக்கறதில்ல. ஒரு வருஷத்துக்கு 2 பேஜை வச்சு தான் ரிப்போர்ட்டு. இதில் ஓப்பனிங் பேலன்ஸ், டொனேஷன் ரிசீவ்ட், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, இதெல்லாம் ஒன்றும் தெரியல. கடைசியாக வந்த ரிப்போர்ட்டு டிசம்பர் 2023 தான் வந்தது. 22-23 வருஷம் வரைக்கும் தான் கவர் ஆச்சு. 23-24, 24-25 2 வருஷம் முடிய போகுது. இதில் ஆடிட் ரிப்போர்ட்டுனா நார்மலாக 10-15 பேஜ் இருக்கணும். டோனர் நேம், ஃபண்டு எங்கே யூஸ் பண்ணீங்க, ஆடிட்டர் ரிமார்க் என்ன, இதெல்லாம் பப்ளிக் ஆக்கலை. அதுக்கப்புறம் எப்போ இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணீங்க, எந்த ஸ்பெசிஃபிக் யூசேஜ் பண்ணீங்க, இதெல்லாம் நார்மலாக ட்ரஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இனிஷியலாக 3000 கோடி கலெக்ட் ஆச்சு. டோட்டலாக 22-23 வரைக்கும் 6000 கோடி கலெக்ட் ஆச்சு. ஸோ டோட்டலாக இந்த 6000 கோடி எங்கே யூஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. இவங்க ரெக்கார்டு படி 6000 கோடி யூஸ் பண்ணாமல் இன்னும் அதில் இருக்குது. இதில் சில பணத்தை வென்டிலேட்டர், ஆக்சிஜன், பெட்ஸு, அதர் கோவிட் ரிலேட்டட் ரிலீஃப்லுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. யார் எப்போ டெண்டர் வந்தது, யார் டெண்டரை வெட் பண்ணாங்க, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தீங்க, எந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்தீங்க, யாருக்கு பெனிஃபிட் பண்ணீங்க, என்னைக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்கிற டீட்டெயில்ஸையும் தர மறுத்துட்டாங்க. டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. இதெல்லாம் இருக்கணும். ஆர்டிஐ ஆக்டில் வரக்கூடாதுன்னு இது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ பப்ளிக் டொனேஷனும் கவர்மெண்ட் மினிஸ்டரியும் இன்வால்வ் பண்ணி தான் பணம் கலெக்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் இதை பப்ளிசைஸ் பண்ணாங்க. டேக்ஸ் பேயர் ஃபண்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் எம்பசிஸ், ஹை கமிஷன்ஸ், அஃபிஷியல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி தான் ப்ரமோட் பண்ணி காசு கலெக்ட் பண்ணீங்க. இது ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறீங்க. பிரைம் மினிஸ்டரும் 3 இம்பார்ட்டன்ட் கேபினெட் மினிஸ்டர் மட்டுமே இதில் இருக்காங்க. சிட்டிசன், கார்பரேட்ஸு, ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை ஃபோர்ஸ் பண்ணி மேண்டேட்டரியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த காசை எங்கே செலவழிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்தது இதில் என்னென்னா, கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டா கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது கவர்மெண்ட் ஆக்டிவிட்டி இல்லை, அதனால் நாங்கள் இதுக்கு ஆர்டிஐயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேணான்ட்டாங்க. இந்த ஃப்யூச்சர் இந்த ஃபண்டை எங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ஒப்பேக்காக இருக்குது. யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். யார் கொடுத்தாங்க, எந்த கார்ப்பரேட் கொடுத்தாங்க, எந்த இண்டிவிஜுவல் கொடுத்தாங்க, இவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடச்சிதா, குவிட் ப்ரோக்கோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் இல்லை. சிஏஜி ரிப்போர்ட்டு இது ஆடிட் ப்ரெசன்னா அது, ஏன்னா இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இப்போது இது மாதிரி நீங்கள் பிரைம் மினிஸ்டரோட இருக்கிற ஃபண்டே இப்போ எந்த பணம் எங்கே போச்சு, என்ன ஏதுங்கிறத நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லி கணக்கு சொல்ல மாட்டீங்கன்னா நாளைக்கு யாருமே கணக்கு சொல்ல மாட்டாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக நியூஸ் மினிட் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கு. கீழே லிங்க் கொடுக்குறோம். டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும். நன்றி, வணக்கம். நான் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.